எல்லை மீறிய பாகிஸ்தான் பதிலடி கொடுத்தது இந்திய ராணுவம். நேற்று நைட்டு வந்து எல்லாருமே வந்து நிம்மதியா நம்ம வந்து தூங்கிட்டு இருப்போம். தூங்கி எழுந்த உடனே காலையில வந்து சோஷியல் மீடியா வச்சு ஜஸ்ட் நம்ம நெட் ஓப்பன் பண்ணி சோஷியல் மீடியா பார்க்கலாம். இல்ல வந்து டிவி ஆன் பண்ணி நியூஸ் சேனல பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா எல்லைகளில் பதற்றம். இந்தியாவிற்கு பதிலடி பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்த இந்தியா, பாகிஸ்தானுடைய தலைநகரமான இஸ்லாமாபாத்தை வந்து தாக்குதல் நடத்திய இந்தியா இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. என்ன ஒரு நைட்டுக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ், நேற்று நைட்டு முழுவதுமே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து போர் நடந்துட்டு இருந்திருக்குங்க. எஸ், இட்ஸ் அஃபிஷியலி இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆஃப்டர் 55 இயர்ஸ் கடைசியா வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வாருக்கு அப்புறம் இன்னைக்கு, அதாவது நேற்று நைட்டு வந்து அஃபிஷியலா வந்து வார் நடந்துருச்சு. இனிமேட்டுக்கு வந்து என்னென்ன நடக்கும்னு சொல்லி நம்மளால யூகிக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிவியரா போயிடுச்சுங்க. அப்படி என்னதான் நேற்று நைட்டு நடந்தது? எதனால வந்து இவங்க வந்து பாகிஸ்தான் வந்து திரும்ப வந்து அடிச்சாங்க? எதுக்கு இந்தியா வந்து பதிலடி தாக்குதல் வந்து குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நேற்று நைட் எக்ஸாக்ட்டா வந்து 9:30 இருக்குங்க. நைட் 9:30 அப்ப வந்து ஒரு 3 ட்ரோன் விமானம், அதாவது ஒரு மின்னல் மாரி வந்துட்டு இருந்திருக்குங்க. எங்க எல்லைய நோக்கி ஜம்மு காஷ்மீர், பர்ட்டிகுலர் ஜம்மு காஷ்மீர நோக்கி வந்துட்டு இருந்திருக்கு. இத வந்து இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் வந்து கவனிச்சுட்டாங்க. கவனிச்ச உடனே அந்த 3 ட்ரோனையுமே அடுத்த செகண்டே வந்து திரும்ப வந்து ரிட்டர்ன் பதிலடி தாக்குதல் குடுத்து அத வந்து பிளாஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அந்த தாக்குதல்ல வந்து எந்த ஒரு உயிர் சேதமும் கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ். இதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து ரொம்ப சிவியரா போயிடுச்சுங்க. அந்த 3 ட்ரோன் அடிச்சதுக்கப்புறம் அகைன் வந்து அவங்க வந்து ட்ரோனா வந்து ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் வந்து விட்டுட்டுருக்குள்ள, இந்தியா வந்து பதிலடி தாக்குதல் வந்து குடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி போது, அப்படி போது, அப்படியே போயிட்டு இருக்குங்க. இதெல்லாம் என்னைக்கு நடக்குதுன்னா, எக்ஸாக்ட்டா 9:30க்கு மேல எல்லாரும் வந்து நம்ம நிம்மதியா தூங்கியிருப்போம்ல 10 மணிக்கு மேல. அப்போ வந்து இது நடந்திருக்குங்க. ஐபிஎல் மேட்சை கூட வந்து பாதியிலே வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. பிகாஸ் வந்து ஐபிஎல் மேட்சை விட மக்களோட உயிர் முக்கியம். அதுவும் எங்க நடந்ததுன்னா, நேத்து ஐபிஎல் மேட்ச் தர்மசாலா. அதாவது பார்டர் பக்கம் ஹிமாச்சல் பிரதேஷ். இது வந்து இந்தியா, பாகிஸ்தான் ஒரு பக்கம் ஒரு பார்டர். ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத் அண்ட் பஞ்சாப். இந்த எல்லையோர மக்கள் நேத்து நைட்டு வந்து தூங்கவே கிடையாதுங்க. பிகாஸ் டப் டுப் இந்த மாரி சவுண்ட் கேட்டா எப்படி தூங்க முடியும்? அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெடி வெடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? நாமளே தூங்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு டக்குன்னு ஒரு வெடி வெடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நேற்று நைட்டு முழுவதுமே வந்து மழை பொழிஞ்சிருக்கு. என்னது, நெருப்பு மழை பொழிஞ்சிருக்கு இந்த இந்தியா பாகிஸ்தான் பார்டர் ஒட்டி. இதனால வந்து எல்லைகள் வந்து பயங்கரமான பதற்றம் நிலவிட்டு இருக்குங்க. இதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியா வந்து பதிலடி தாக்குதல் குடுக்கலான்னு சொல்லிட்டு குடுக்க ஆரம்பிச்சது தாங்க. ஃபர்ஸ்ட் கராச்சி அகைன் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அகைன் லாகூர் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து தலைநகரமான இஸ்லாமாபாத்தை வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருந்திருக்காங்க. நேற்று நைட்டு முழுவதும் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த மாதிரி சண்டை தாங்க வந்து போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட இடத்துல வந்து பிளாஸ்ட் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல பாகிஸ்தான் வந்து சும்மா இருக்காம ட்ரோன்ஸ் இருக்குல்ல, ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. அப்படியே வந்துகிட்டே இருக்கு. இந்திய ராணுவம் அதை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படிதாங்க நேற்று நைட்டு முழுவதும் போயிட்டு இருந்திருக்கு. நம்ம நிம்மதியா தூங்கியிருப்போம். பட் அந்த எல்லையோர மக்களை நினைச்சாதான் நமக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. பிகாஸ் வந்து அதுவும் இந்தியன் ஆர்மி நினைச்சா ரொம்ப வந்து ப்ரௌடாவும் இருக்கு. பட் ஒரு விதத்துல நமக்கு வந்து கஷ்டமாவும் இருக்கு. எதுக்கு இப்படி வந்து பண்ணணும்? பகல்காம்ல அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு நம்ம பதிலடி தாக்குதல் குடுத்தோம். ஆனா, யார நம்ம குடுத்தோம்? அப்பாவி மக்கள நம்ம கொல்லவே கிடையாது. அங்க இருக்க டெரரிஸ்ட்ட மட்டும் தான் இந்திய ராணுவம் வந்து ஆப்பரேஷன் சிந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பரேஷன் மூலியமா நம்ம கொன்னோம். பட் பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணானோ, வேணுமென்றே வந்து மக்கள வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு இவனுங்க கொல்றாங்க. பிகாஸ் இந்தியன் ஆர்மி நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, இந்தியன் ஆர்மில டிஃபென்ஸும் இருக்கு, அஃபென்ஸும் இருக்கு. பட் பாகிஸ்தான்ல ஒன்லி வந்து அஃபென்ஸ் தான். டிஃபென்ஸே கிடையாது. ஒருவேள வந்து இந்தியன் ஆர்மி வந்து அஃபென்ஸ் எடுத்ததுன்னா, பாகிஸ்தான்ற கண்ட்ரியே வந்து மேப்ல இருக்காது. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வேணும். பாகிஸ்தான் கிட்ட தான் அவ்வளவா வந்து எந்த ஒரு மெட்டீரியலுமே இல்ல. எப்படி வந்து அவங்களுக்கு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, எஸ், உதவி இருக்கு. சைனா வந்து பாகிஸ்தானுக்கு மறைமுகமா வந்து உதவி செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ், ஒரு ஆர்டிக்கல்ல வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், சைனாவும் உதவி இருக்கு, இஸ்ரேலும் உதவி இருக்கு. அண்ட் அண்ட் தென் வந்து அஜபெஸ்கான் இந்த கண்ட்ரி வந்து உதவி இருக்கு. இதனால வந்து இன்னமும் வந்து பதற்றமான நிலைமை தான் இருக்கு. நேற்று நைட்டு போர் ஆரம்பிச்சுச்சு அஃபிஷியலா. பட் இந்த போர் வந்து எங்க போய் முடியும்? எத்தனை நாள் முடியும்? எத்தனை பேர் வந்து அப்பாவி மக்கள் வந்து உயிரிழப்பாங்க? போத் இந்தியா அண்டு பாகிஸ்தான் நாட்டுல இருக்க அப்பாவி மக்கள் தான் இதுக்கு காரணம். யாரோ ஒருத்தவங்க பண்ற தப்புக்கு ஒரு உலக நாடே வந்து பதிலளிக்கணும்னா கண்டிப்பா பார்த்தீங்களா, நம்ம நெறைய பேத்த பார்த்துருப்போம். 2 வருஷம் வந்து ரஷ்யா, உக்ரைன் போர் நாம பேசி கேட்டுருப்போம். நெறைய இதுல நம்ம பார்த்துருப்போம். ஐயோ! அங்க உள்ள மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நமக்கே வந்திருக்குல்ல. அதே மாரி இஸ்ரேல், ஹமாஸ் போர். இன்னும் நடந்துட்டு இருக்கு ரஷ்யா, உக்ரைன் போர். 3 நாளா வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அகைன் போர் வந்ததுனால, குறிப்பிட்டு அந்த பாகிஸ்தான் வந்து அந்த எல்லைகள் இருக்குல்லங்க. ஸோ ஆக்சுவலா ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் அண்ட்
குஜராத். இதுதான் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்க பக்கத்து பக்கத்து பார்டர். இந்த பார்டருக்குள்ள வந்துட்டா, கண்டிப்பா வந்து அவன ஊடுருவி மத்த எல்லா மாநிலங்களுக்கும் போயிரலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அத வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்மி வந்து தடுத்திருக்கு. இப்ப பாகிஸ்தான்காரங்க என்ன பண்ணானுங்க, வான்வழியும் வந்தாச்சு, வர முடியல. அதே மாரியே தரை வழியும் வந்தாச்சு, வர முடியல. அடுத்து அவனோட நோக்கம் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, என்னவா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நானே சொல்லிர்றேன். கடற்படை. அதாவது வந்து கடல் வழியா வந்து நம்ம வந்து உள்ள வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஏன்னா வான்வழியும் வந்தாச்சு, தடுத்து நிறுத்தியாச்சு. தரை வழியும் வந்து அதாவது உள்ள வரவே முடியாது. அடுத்து என்ன இருக்கு? கடல் வழி தானே. கடல் வழியா வந்தா மட்டும் தான் உண்டு. அந்த கடல் வழியிலயும் வந்து இந்தியன் நேவி சும்மாலாம் கிடையாதுங்க. டாப் மோஸ்ட் நேவி அதாவது இந்த உலகத்திலே வந்து 2ண்ட் டாப் மோஸ்ட் நேவி. இந்திய கடற்படையை தாண்டி வந்து ஒரு பாகிஸ்தானோட ஒருத்தன் கூட வந்து உள்ள வர முடியாது. அந்த அளவுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூரான நேவி. ஒரு வழியா வந்தா இந்த கடல் வழியா தான் வர முடியும். வான் வழியும் வர முடியாது. அதுக்கப்புறம் வந்து தரை வழியும் வர முடியாது. ஆக்சுவலா இந்த இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கடற்படையிலே எல்லாத்தையும் வந்து வெளிய ஏத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எது வந்து இறக்குமதியும் பண்ணக்கூடாது, ஏற்றுமதியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அறிவிச்சிருந்தது. ஸோ எல்லாமே வந்து பக்காவா பிரிகாஷன் போட்டாங்க. இதுக்கு நடுவுல பாகிஸ்தான் கண்ட்ரில வந்து ஊரடங்கு உத்தரவும் போட்டாங்க. யாரும் வந்து வெளிய வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க. ஸோ இதனால என்ன தெரியுதுன்னா, பாகிஸ்தான் வந்து அதாவது பாகிஸ்தான் வந்து மோதலுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாகிஸ்தான்ல இருக்க முக்காவாசி மெயின் ஏரியா எல்லாத்தையுமே வந்து இந்தியா வந்து தகர்த்தெறிஞ்சிருச்சு. அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, மத்த கண்ட்ரி நாடுவாங்க. ஸோ இப்படி இந்த மாரி தான் போர் வரப்போதுங்க. எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு வார் 3 வந்து வந்துருச்சா? அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு கேள்வியா இருக்கு. இப்ப இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்க சமயத்துல கூட வந்து அங்க வந்து போர் வந்து போய்க்கிட்டு இருக்கலாம். அந்த பாகிஸ்தான், இந்தியா பார்டர்ல. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பாகிஸ்தான் கிட்ட எந்த ஒரு மெட்டீரியலுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். பட் அன்பார்ச்சுனேட்டா வந்து அவனுக்கு உதவுறது சைனா. சைனா தான் தூண்டுறது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சொல்றேன். சைனா தான் வந்து பாகிஸ்தான வந்து தூண்டுதல். பாகிஸ்தான் வந்து கம்முன்னு தான் இருப்பானுங்க. சைனா வந்து தூண்டுறான்னு நெனைக்கிறேன். நீங்க போங்க நான் உங்களுக்கு எல்லாமே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனா தான் வந்து பாகிஸ்தான தூண்டுதுன்னு எனக்கு ஒரு இல்யூஷன் இருக்கு. உங்களுக்கு என்னன்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த போரே நான் வேணான்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் போர் வந்தா கெட்டவன் சாவுறான். பட் கெட்டவன் கூட சேர்ந்து பல நல்லவனும் சாவான். அப்பாவி மக்களும் சாவாங்க. சாவுனதுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் அனாதையாயிருவாங்க. போறதுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன ஆகும்? இது மட்டும் இல்லாம பல உலக நாடுலேருந்து எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிரும். விலைவாசி ஏறும். எப்படி நம்ம ஸ்ரீலங்கால வந்து ஒரு தோசை வந்து ரூ. 1500 இந்த ஒரு 1 கிலோ தக்காளி ரூ. 1500 ஏறுதோ, அந்த மாரி விலைவாசி ஏறும். அந்த அளவுக்கு போகாது. பட் பாகிஸ்தான்காரங்களும், இந்தியாவும் சேர்ந்து ஒரு சுமூகமா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும் தான் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். எப்படி சிம்லா ஒப்பந்தம் போட்டாங்களோ, அந்த சிம்லா ஒப்பந்தம் மாரி ஒரு ஒப்பந்தம் போடணும். அப்படி போட்டா மட்டும் தான் வந்து இதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இல்லன்னா ரஷ்யா, உக்ரைன் வந்து 1 1/2 வருஷமா போர் போயிட்டு இருக்கு. அந்த மாரி போர் தான் வந்து போயிட்டு இருக்கும். டெய்லி சாப்பிட முடியாது. நிம்மதியா சாப்பிட முடியாது. நிம்மதியா வந்து தூங்க முடியாது. இப்ப வந்து எல்லையோர மக்கள் வந்து நேத்து நிம்மதியா தூங்கல. அன்பார்ச்சுனேட்டா வந்து உள்ள வந்துட்டோம்னா, நாமளும் வந்து சரியா தூங்க முடியாது. எப்படி எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்தோட தான் இருக்கும். வார வந்து நீட்டிக்க கூடாது. அப்படியே வந்து சுமூகமா முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். நெறைய பேர் வந்து பாகிஸ்தான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. பாகிஸ்தான் வந்து அழியுது. பட் இந்தியாவும் சேர்ந்து அழியுமே. நாம வந்து பார்டர் பக்கத்துல இல்ல. நம்ம வந்து என்ன வேணாலும் பேசலாம். பார்டர் பக்கத்துல இருக்க மக்கள்ட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா, இத வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தான் அந்த அச்சம் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். நம்ம வந்து வேற மும்பைல இருக்கோம். நம்ம வந்து வேற ஸ்டேட்ல இருக்கோம்னா, நமக்கு வந்து சேஃப் இருக்கு. பட் பார்டர் ஒட்டி இருக்க இந்த ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் மாநிலத்தில இருக்க மக்கள்ட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு வந்து அமைதியான நிலைமை தான் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, இந்த போர் வேணும்லாம் சொல்ல மாட்டாங்க. நாம இங்க உட்காந்துட்டு வந்து சோசியல் மீடியால வந்து நெறைய கமெண்ட்ஸ் போடலாம். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கிட்ட வர முடியாது. ஏன்னா நம்ம வந்து கீழ இருக்கோம். பார்டர் பக்கத்துல இல்ல. நீங்க ஒரு வேள பார்டர் பக்கத்துல இருந்தீங்கன்னா, இந்த மாரி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுவீங்களா? பண்ணவே மாட்டீங்க. ஸோ திங்க் அபௌட் தட். வார் வேணாம்னு தான் நான் சொல்றேன். ஸ்டாப் வார். இப்பயே வந்து ஸ்டாப் வார்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்க வந்து நீங்க கிரியேட் பண்ணுங்க. அத வந்து ட்ரெண்டிங் ஆக்குனீங்கன்னா மட்டும் தான் இதுக்கான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாரி அப்டேட் வேணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம். அதுவரையும் லெட்ஸ் சில். டாடா, பை பை. சீ யூ கைஸ்.